அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட் நம்பர் 9 தொடர்ச்சியை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஏற்கனவே 130வது கேள்வி வரைக்கும் நம்ம விளக்கம் பார்த்துருப்போம். ஸோ 131வது கேள்வி பாருங்களேன். இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 எப்பொழுது முதல் நடைமுறைக்கு வந்தது? ஸோ டிசம்பர் 24, 1986. மறந்துடக்கூடாதியா? ஸோ ரொம்ப முக்கியமானது, நுகர்வோர் பாதுகாப்பில் மிக மிக முக்கியமானது. அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பின் மகா சாசனம், மேக்னஹர்த்தா ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. நுகர்வோர் பாதுகாப்பில் டிசம்பர் 24, 1986 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்போ 131வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க, 132வது கேள்வி. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எவ்வளவு மதிப்பிலான வழக்குகளை விசாரிக்கும்? பாருங்க, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 3 குறைதீர்ப்பு ஆணையங்களை உருவாக்கியது. சென்டர் மத்திய அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில். சரிங்களா? அப்ப சென்டரை பொறுத்தவரைக்கும் பாருங்க, 1 கோடிக்கும் அதிகமான மதிப்புடைய வழக்குகள். அதே மாதிரி ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் 20 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் மதிப்புள்ள வழக்குகள். அடுத்து பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் 20 லட்சம் வரை மதிப்புள்ள வழக்குகளை விசாரித்து தீர்ப்புகள் வழங்கும். அப்ப மாவட்டம் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான வழக்குகள், இழப்பீடுகள் வழங்கும். அப்ப 132வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 133வது கேள்வி. ராங் பேரியா, தவறான இணையை தேர்வு செய்க. தவறான இணை பாருங்க. ஸோ இதில் பி இஸ் த ஆன்சர். ஸோ 2002 வராது, 2009 வரணும். சரிங்களா? அப்போ தவறான இணை 2009 வர வேண்டும். சரிங்க. இதில் வந்து பாருங்க, ஒரு நம்ம ஸ்கூல்லேயே ஒரு பாக்ஸில், ஸ்கூல் புக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பான். இதில் ஒரே ஒரு சட்டத்தை சேர்த்துக்கணும், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இந்த சீரீஸில் இந்த ஒரு சட்டம் மட்டும்தான் மிஸ்ஸிங். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. ஸோ அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ 133வது கேள்விக்கு பி இஸ் தான் தவறான இணை. 2002 வரக்கூடாது, 2009 இங்கே வரணும். சரி, அடுத்து வாங்க 134வது கேள்வி. ஸோ 134வது கேள்வி பாருங்க. லோக்பால் எனும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யார்? பாருங்க, லோக்பால் என்பது இந்தியாவில் மக்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய அதிகாரி. அப்ப இந்த மக்கள் குறைகளை தீர்க்கக்கூடிய இந்த அமைப்பு முதல்ல எங்க உருவானது அப்படின்னு கேட்டா 1809 பாருங்க, ஸ்வீடன்ல தான் முதல் உருவானது, ஆம்புட்ஸ்மன் என்கிற பெயரில். சரிங்களா? அப்ப அதே மாதிரியான ஒரு அமைப்பை இந்தியாவிலும் உருவாக்க வேண்டும் என்று முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பாருங்க 1966 ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன், மொராஜி தேசாய். இப்போ மொராஜி தேசாய் தலைமையிலான முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இந்த அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கும். சரிங்களா? அப்ப இன்னும் வாங்கலாம். அப்ப இந்த இப்ப இங்க கேட்ட கேள்வி, லோக்பால் எனும் வார்த்தையை உருவாக்கியது அந்த கூற்று எல்.எம். சிங்வி, லட்சுமி மால் சிங்வி. மறந்துடக்கூடாது. 1963 1963 லோக்பால் எனும் வார்த்தையை உருவாக்கி இருப்பார். இதுல பாருங்க, லோக் அப்படின்னா மக்கள், பால் அப்படின்னா மக்களுக்காக பேசக்கூடியவர். லோக் மக்கள், பால் மக்களுக்காக பேசக்கூடியவன் அர்த்தம். சரிங்களா? இப்போ லோக்பால் எனும் வார்த்தையை உருவாக்கியது எல்.எம். சிங்வி, 1963. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வாங்க. எந்த மாநிலத்தில் லோக் ஆயுக்தா முதலாக உருவாக்கப்பட்டது? சரிங்களா? பாருங்க, லோக் ஆயுக்த் கேள்வி பார்க்கணும். முதலாக கொண்டு வரப்பட்டது, முதலாக நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டா மகாராஷ்டிரா 1971. ஸோ இதே கேள்வியில் பாருங்க, லோக்பால் அமைப்பிற்காக முதலாக மசோதா சட்டம் இயற்றிய மாநிலம் கேட்டா 1970 ஒடிசா. ஆனா என்ன பாருங்க, ஒடிசா 1983
நடைமுறைப்படுத்தி இருக்கும். சரிங்களா? அப்ப ஒடிசா சட்டம் இயற்றியது 1970, நடைமுறைப்படுத்தியது 83. ஆனால் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 1971 சட்டம் இயற்றி 1971 கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்போ 135வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து வாங்க 136வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியான கூற்று பாருங்க. லோக் அதாலத், இந்தியாவில் முதலாக லோக் அதாலத் குஜராத் 1982 ஜுனாகத் முதலாக கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். லோக் அதாலத்தான சட்டப்படி 1987, அப்ப லோக் அதாலத்திற்காக சட்டம் இயற்றப்பட்டது 1987. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 கூற்றுகளும் சரியான கூற்று. சரி, அடுத்து வாங்க 37வது கேள்வி. அப்ப எந்த குழு லோக்பால் அமைப்பை உருவாக்கத்தை பரிந்துரை செய்தது? அப்ப நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பாருங்க. முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966 மொராஜி தேசாய். அப்ப மொராஜி தேசாய் தலைமையிலான முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு லோக்பால் அமைப்பை பரிந்துரை செய்திருக்கும். அப்ப பாருங்க, இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 2005 வீரப்ப மொய்லி தலைமையில் உருவாக்கப்பட்டது. ஸோ சிங்வி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எல்எம் சிங்வி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 1986 பஞ்சாயத்து ராஜில் வரும். அதற்கடுத்து வந்து 2000 வெளிநாடு வாழ் இந்தியர்கள். சரிங்களா? வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நலனை ஆய்வு செய்வதற்காகவும் எல்எம் சிங்வி தலைமையில் ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப 137வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 138வது கேள்வி. ஊழலுக்கான காரணங்கள் என்ன? பாருங்க, பின் வருவனவற்றுள் கரப்ஷன் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? பேராசை, வாழ்க்கை முறை மாற்றம், கல்வி தோல்வி, சமூக பயன்பாடு. இப்போ பாருங்க, பேராசை உங்களுக்கு தெரியும், வாழ்க்கை முறையில் மாற்றம், ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுது. கல்வி முறையில் ரொம்ப சிம்பிள், எஜுகேஷன் ஃபெயில் ஆனவங்க எல்லாருமே ஏதாவது முறைகேடான வழியில் தேர்ச்சி பெற நினைக்கிறார்கள், கரப்ஷன் வந்துடுது. அதே மாதிரி சமூக பாகுபாடு. சமூக பாகுபாடு பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், பணக்காரர் ஐட்டம்னாக்க அந்த வித்தியாசம் இருக்காது. இப்போ நம்ம பணத்தை சேர்த்துட்டோம்னாக்க ஈக்குவல் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடலாம் என்கிற ஒரு தவறான புரிதலும் ஊழலுக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் அனைத்துமே வரும். டி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து வாங்க 139வது கேள்வி. சரியான கூற்று பாருங்க. அரசியலமைப்பு ஆர்டிகல் 148 சிஏஜி இந்திய தலைமை பாருங்க, இந்திய கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரை பற்றி பேசுகிறது. 48 கரெக்ட் பாருங்க. அதே மாதிரி இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தணிக்கையாளர் தான் இந்தியாவில் இருக்கிறார். மாநிலத்துக்குன்னு செப்பரேட்டாக தனியாக ஒரு தணிக்கையாளர் கிடையாது. அவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அப்போ 139வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 140வது கேள்வி. எந்தெந்த அமைப்புகள் தகவல் உரியும் சட்டத்தின் கீழ் வருகிறது? பாருங்களேன், அனைத்து அமைப்புகளுமே. அப்ப இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைப்புகளை தவிர எல்லா அமைப்புகளும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வரும். அப்ப பிரதமர் அலுவலகமும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வருகிறது. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் டி இஸ் த ஆன்சர். மறந்துடக்கூடாது. 2005ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின்படி ஒரு இந்திய குடிமகன் அனைத்து விதமான தகவல்களையும் பெறலாம் எக்ஸப்ட் பாதுகாப்புத்துறை. சரிங்களா? அப்ப 140க்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 141வது கேள்வி பாருங்க. தகவல் அறியும் உரிமை ஆவணம் முதலில் உலக வங்கி வெளியிடப்பட்டது கரெக்ட். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 இயற்றப்பட்டது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். சரிங்களா? அப்போ 142வது கேள்விக்கு சி 2மே கரெக்டு. சரி, அடுத்து வாங்க 142வது கேள்வி. மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ அப்படியே டைரக்டாகவே மேட்ச் பண்ணிக்கலாம். எப்போ அதை கொண்டு வந்தாங்கன்றது சரி, இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்றது கிடையாது. நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால இந்த இயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அதை எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான், கேள்விகள் கேட்டதுக்கு பிறகு அதிர்ச்சி ஆவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது.
சரிங்களா? அப்போ அந்த ரிலேட்டட் சிலபஸ் டிஎன்பிசியில் சிலபஸில் இருக்கக்கூடியது நம்ம 6th to 12th புக்கில் எங்கேயெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தெளிவாக நம்ம படிச்சுட்டு போயிடணும். ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்குறாங்க, ஸ்கூல் புக்லேயே அது இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா எக்ஸாம் எழுதக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு அது தெரியாது. ஸோ அதனால் பெரிய விளைவுகள் வராது. சரிங்களா? ஆனால் ஸ்கூல் புக்கில் இருப்பது தெரியாமல் நம்ம போயிட வேண்டாம். பேஸ்ட் ஆன் சிலபஸ் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஏ இஸ் த ஆன்சர். ஸோ டைரெக்டாகவே மேட்ச் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வாங்க. 143வது கேள்வி. ஐநா பொதுக்குழு தீர்மானம் மனித உரிமைகள் தொடர்பாக ஐநாவுடைய தீர்மானம் கொண்டு வரப்பட்டது 1948 48 பாரிஸ் தீர்மானம் சொல்லுவோம். ஸோ அது பாருங்க, தீர்மானம் எண் 217A மறந்துடக்கூடாதியா. 1948 இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாரிஸில் நிறைவேற்றி இருப்பார்கள். ஸோ அந்த தீர்மானத்துடைய எண் 217A மறந்துட வேண்டாம். 143வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 144வது கேள்வி. பாருங்க, 45 ஐநா உருவாக்கப்பட்டதற்கு பிறகு மனித உரிமைகளுக்காக ஒரு தெளிவான ஆவணத்தை உருவாக்குவதற்காக பாருங்க எலினர் ரூஸ்வெல்ட் தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டது. கரெக்ட். சரிங்களா? இந்த ஆவணமே பாருங்க உலகளவில் அதிகமான மொழிகளில் பாருங்க ஏறக்குறைய 500 மொழிகளுக்கு மேலும் என்ன பண்ணியிருப்பாங்க, இது மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம். மோர் தென் 500 லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். சி இஸ் த ஆன்சர். இப்போ 144வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 145வது கேள்வி. சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 கொண்டாடப்படுகிறது. கரெக்டு. மனிதவுக்கு பாருங்க, இந்த பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவு கூறும் விதமாக இந்த டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. கரெக்டு தான். பாருங்க, டிசம்பர் 10 1948 இந்த மனித 48 சரியா 48 இந்த மனித உரிமைகள் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டிசம்பர் 10 1948. சரிங்களா? ஸோ அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. 145வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 146வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? கண்ணியம், நீதி, சமத்துவம் என என்பவை மனித உரிமை அடிப்படை பண்புகள். கரெக்டு தான். உலகளாவிய பிரகடனத்தில் பாருங்க 20 விதிகள்ன்றது தவறு, 30 விதிகளை கொண்டிருக்கிறது. இந்த 30 விதிகள் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். சிவில் ரைட்ஸ் பாருங்க, சிவில் உரிமைகள், அரசியல் உரிமைகள், சமூக உரிமைகள், பொருளாதார உரிமைகள் அண்டு கலாச்சார உரிமைகள். கவனம் பாருங்க. அப்ப இந்த 30 எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னா, சிவில் ரைட்ஸ், அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ், சோசியல் ரைட்ஸ், எக்கனாமிக்கல் ரைட்ஸ் அண்டு கல்ச்சுரல் ரைட்ஸ்ன்னு சொல்லி இந்த 30 சரத்துக்கள் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்ப 146வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஏ இஸ் த ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்து வாங்க 147வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் மனித உரிமைகளின் அடிப்படை பண்புகள் எவை? சரி, அடிப்படை பண்புகள் எவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இதுல இயல்பானவை கரெக்ட், இயல்பானவை கரெக்ட், மாற்ற முடியாதவை கரெக்ட், உலகளாவியவை கரெக்ட், உலகளாவியவை. பிரிக்க கூடியவை கிடையாது, பிரிக்க முடியாதவை, பிரிக்க முடியாதவை. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க அடிப்படையானவை, ஃபண்டமெண்டல் திங்ஸ் சொல்லுவாங்க, அடிப்படையானவை. அதற்கடுத்து சார்புடையவை அப்படின்னு சொல்லிட்டு 6 அடிப்படை பண்புகள் இருக்கிறது. இங்க பிரிக்க கூடியவை அப்படின்றது தவறு. ஸோ அப்போ அதை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. 1, 2, 4 இஸ் த ஆன்சர். அப்போ 147வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து வாங்க 148வது கேள்விக்கு. மனித உரிமைகளில் குழந்தைகளுக்கான மனித உரிமைகள் பாருங்க. கல்வி உரிமை கட்டாயம், கடத்தலுக்கு எதிரானது கரெக்டு, குடும்ப சூழல் கரெக்டு,
குழந்தை திருமண உரிமை என்பது தவறு. சரிங்களா? அப்போ குழந்தை திருமணத்திற்கு எதிரானது. சரிங்களா? எதிரான உரிமை. அப்ப 4 மட்டும் வராது. 1, 3, 2 B is the answer. சில்ட்ரன்ஸுக்கு குழந்தைகளுக்கான உரிமையா? அப்ப 148வது கேள்விக்கு B is the answer. அடுத்து வாங்க 149வது கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் எந்தெந்த அமைப்புகளை உருவாக்கியது? பாருங்க, தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மாநில மனித உரிமைகள் ஆணையம், மனித உரிமைகள் நீதிமன்றம், மாநில மனித உரிமைகள் ஆணையம். சரி, அந்த 3 அமைப்புகளையும் மனித உரிமைகள் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 உருவாக்கி இருக்கும். அப்ப A இஸ் த ஆன்சர். 1, 2, 3 மறந்துட வேண்டாம். 1, 2, 3 இஸ் த ஆன்சர். இந்த 3 அமைப்புகளையும் 1993 உருவாக்கி இருப்பாங்க இந்த சட்டத்தின்படி. சரி, 50வது கேள்விக்கு வாங்க. மனித உரிமைகள் ஆணையம் ஒரு விஷயத்தை எவ்வளவு காலத்திற்குள் விசாரிக்க முடியும்? அது பாருங்க, அது நடந்த டேட்ல இருந்து ஓராண்டிற்குள் அந்த வழக்குகளை விசாரித்து அதற்கான பரிந்துரைகளை வழங்க முடியும். அப்ப இந்த கேள்வி 150வது கேள்வி பொறுத்த வரைக்கும் A இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 151. மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை பதவி நீக்கம் செய்பவர். கவனம் பார்க்கணும். மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் ஆளுநர், பதவி நீக்கம் செய்பவர் குடியரசுத் தலைவர். அப்ப பதவி நீக்கம் செய்யக்கூடியவர் பிரசிடென்ட். அப்ப 151வது கேள்விக்கு A இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து 152வது கேள்வி பாங்க. இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா என்பது தவறு. சரிங்களா? பாருங்க, சுச்சித கிருபாலனி, யூபி உத்தரப்பிரதேசம். கவனமா பார்க்கணும். முதல் பெண் முதலமைச்சர் சுச்சித கிருபாலனி. நீங்க தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கனாலும் ஜானகி அம்மையார், ஜெயலலிதா வரமாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். பாருங்க, மாநில சட்டசபையின் முதல் சபாநாயகர் சானு தேவி கரெக்ட். சரிங்களா? அப்ப சரியான கூற்று பொறுத்த வரைக்கும் B இஸ் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு, 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரி, அடுத்து வாங்க 153வது கேள்வி பாருங்களேன். 153வது கேள்வி பாருங்க, A இஸ் த ஆன்சர். அப்படியே நேரடியாகவே மேட்ச் பண்ணிக்கலாம். வரதட்சணை தடுப்பு சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்து விதவை மறுமண சட்டம், தொழிற்சாலைகள் சட்டம். அப்ப A இஸ் த ஆன்சர். 1, 2, 3, 4. ஸோ இந்த மாதிரி இயர் கட்டாயம் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கேள்வியா? ஏதாவது பாருங்களேன், ஒரு ஆக்ட் இயர் சம்பந்தமாக ஒரு கேள்வி நமக்கு ரிப்பீட்டடாகவே வந்துகிட்டு இருக்கு. ஸோ கவனமாக இந்த கேள்வியெல்லாம் மனப்பாடம் பண்ணி. அதுவும் பாருங்களேன், இந்த தொழிற்சாலை சட்டம்லாம் எல்லா தேர்வுகள்லையும் கட்டாயம் இடம்பெற்றிருக்கிறது 1948. அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் A இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 154வது கேள்வி. எந்த ஆண்டை சர்வதேச பெண்கள் ஆண்டாக, பாருங்க, சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஐநா அறிவித்திருக்கிறது? 1975 கரெக்ட். ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் பாருங்க, தவறாக 1978ன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆனால் ஐநாவுடைய வெப்சைட்டில் போய் பாருங்களேன். ஐநாவுடைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1975 தான் கரெக்டாக இருக்கும். 1979 பாருங்க, சர்வதேச குழந்தைகளுக்கான சர்வதேச ஆண்டு. சரிங்களா? அப்ப 78 இங்க ஆப்ஷன்ல இல்ல. சோ 75 ஐநாவுடைய வெப்சைட் படி 75 இஸ் த கரெக்ட். மறந்துட வேண்டாம். சரி, அடுத்து வாங்க 155வது கேள்வி. நுகர்வோர் தேவைகளை பாதுகாக்க எவை அரசால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை? பாருங்க, பாதுகாப்பு சட்டம் கட்டாயம் வரும், பொது விநியோக முறைக்கரணம், பொருளின் தரத்தை நிர்ணயித்தல் கட்டாயம், நுகர்வோர் விழிப்புணர்வு கட்டாயம். அப்ப ஆல் தி அபோவ் 1, 2, 3, 4 அனைத்தையுமே நுகர்வோர்களை பாதுகாப்பதற்காக அரசு எடுக்க வேண்டிய மிக முக்கியமான நடவடிக்கைகள். சரி, அடுத்து வாங்க 156வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 3 அடுக்கு பாதுகாப்பு அமைப்பு. கரெக்ட். மத்திய அளவில், ஸ்டேட் மாநில அளவில், டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட அளவில்.
சென்டர், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு 3 அடுக்கு அமைப்பை உருவாக்கியது. சர்வதேச தரப்படுத்துதல் அமைப்பு நியூயார்க்கில் தவறு, ஜெனீவா சுவிட்சர்லாந்து. அப்போ இந்த அமைப்பு 1947 உருவாக்கப்பட்டது. அப்போ நியூயார்க்கில் இல்லை, ஜெனீவாவில் இருக்கிறது. சரியான கூற்று 1 மட்டும். அப்போ இந்த கேள்வி 156வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஏ ஆன்சர். சரி, அடுத்து வாங்க 157வது கேள்வி. நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை என்று கருதப்படக்கூடியவர் யார்? ரால்ஃப் நாடார். சரிங்களா, ரால்ஃப் நடார். கவனமாக பார்க்கலாம். அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இஸ் த அமெரிக்கன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 57வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 158வது கேள்வி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் எப்பொழுது கொண்டு இயற்றப்பட்டது? 1986. அது எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? டிசம்பர் 24, 1986. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மேற்படி ஏதேனும் சந்தேகம் இருக்குது, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாக்கா தாராளமாக இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணிற்கு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கட்டாயம் கேட்கலாம். சரிங்களா? அப்போ எல்லா தேர்வுகளிலும் இருக்கக்கூடிய அறிவியல் பகுதியினுடைய விளக்கமானது அடுத்தடுத்த பதிவுகளில் நமக்கு வழங்கப்படும். தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ கட்டாயம் உங்களுக்கு தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.